Hi friends, welcome to our channel Biology Neat View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ நீட் 2024 அந்த பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது கன்ஃபார்மா ஆயாச்சு. ஸோ இது ரிலேட்டடா நிறைய பேர் அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேப்பரை லீக் அவுட் பண்றதுல மெயின் பாயிண்ட் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தி சால்வர் கேங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சால்வர் கேங்னா என்னது, ஸோ இவங்க வந்து எப்படி வந்து இந்த கொஸ்டினை வந்து லீக் அவுட் பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு இதுக்கு முன்னால வேற ஏதாவது இப்படி லீக் பண்ணிருக்காங்களா, சோ இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ள பண்ணலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த சால்வர் கேங் பத்தின டீடைல்ஸ் வந்து நான் வந்து ஓனா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இது எதுல இருந்துன்னா ஜூன், அதாவது நேற்று 25, ஓகேயா? ஸோ 25th ஜூன் 2024 5:24 PM ரிலீஸ் ஆன சொராகியானி ஸ்வராஜ்யா, ஓகேயா? ஸோ இந்த பப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சால்வர் கேங்னா யாரு, ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? சால்வர் கேங்னா யாருன்னா an interstate network accused of selling solved question paper of காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் நடந்ததுன்னா இந்த பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அதில் உள்ள சால்வ்டு கொஸ்டின் பேப்பரா அந்த ஸ்டேட்க்கு மட்டும் இல்லாம இந்த ஸ்டேட் வேற எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஆளுங்க, ஒரு மாஃபியா கேங், அவங்க தான் யாருன்னா இந்த சால்வர் கேங். ஓகே, இதுக்கும் நம்ம நீட் 2024க்கும் ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்குது. ஸோ இந்த நீட் 2024 அந்த லீக்கேஜுக்கும் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் யாருன்னா இதோட லீடர், சால்வர் கேங்கோட லீடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சீவ் குமார். இவங்களோட வயசு 51 வயசு ஆச்சு. ஓகே, இதுக்கு முன்னால இவங்க வேற ஏதாவது இதே மாதிரி பேப்பர் லீக்கேஜ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ். அதாவது இவங்க மேல என்னன்னா 5 மேஜர் பேப்பர் லீக் ஆன கேசஸ்ல இவங்க வந்து மாட்டிருக்காங்க. சரியா? அதுல பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இப்ப ரீசனா நடந்தது என்னன்னா பீகார்ல டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. இதுல வந்து இந்த பேப்பரும் லீக் அவுட் ஆயாச்சு. இந்த பேப்பர் லீக் அவுட்ல இந்த சஞ்சீவ் குமார் இவங்க மட்டும் இல்ல, இவங்களோட பையன், இவங்களோட மகன், ஓகேயா? இவங்க மகன் வந்து டாக்டர், ஓகே, நல்லா படிச்சவங்க தான். ஸோ வந்து இவங்க சன் டாக்டர் ஷிவ் ஆலியாஸ் பிட்டு இந்த பேப்பர் லீக்கேஜ் கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அப்போ இந்த சஞ்சீவ் குமாருக்கு இதுல வந்து ஏன்னா இவங்க மட்டும் தான் சன் தான் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இந்த லிங்க் இல்ல, இவங்களுக்கு லிங்க் இருந்திருக்கு, பட் இவங்க வந்து என்னது அரெஸ்ட் ஆகல, அவங்க பையன் தான் என்னது அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு கேட்டகரி முடிஞ்சு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா he started as an aide to Ranjit Khan who was involved in several exam rackets in 1990s and early 2000s. ஸோ இதோட மீனிங் என்னன்னா இந்த சஞ்சீவ் குமார், அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் வந்து யார்கிட்டயும் ஒரு குருன்னு இருப்பாங்கல்ல, ஸோ இவங்க யார்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் உதவியாளரா, ஓகே, இப்படிப்பட்ட இல்லீகலுக்கு உதவியாளரா சேர்ந்த ஒரே ஆள் யாரு, இந்த சஞ்சீவ் குமார். அவங்க யாரு கூடனா ரஞ்சித் டான். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இதே மாதிரியே பேப்பர் லீக்கேஜ், ஓகேயா, இந்த தேர்வு மோசடி, அதுதான் என்னன்னா எக்ஸாம் ராக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேர்வு மோசடி அந்த 1990s 2000ல அந்த டைம்ல இருக்கக்கூடிய இந்த பேப்பர் லீக்கேஜ் ஆனதுக்கு ரீசனபிளான இந்த ரஞ்சித் டான் கூட யாரு, இவங்க வந்து உதவியாளரா நம்ம சஞ்சீவ் குமார் உதவியாளரா என்ன பண்ணிருக்காங்க, ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுக்கு பிறகுதான் இவங்களோட ப்ரொஃபஷனா இப்படி வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு ரிப்போர்ட் ஃப்ரம் த இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த ரிப்போர்ட் படி நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வந்து கிடைச்சிருக்கு. அது என்னன்னா Sanjeev Kumar, a person who was involved in 4 paper leak rackets, ஓகேயா, 4 பேப்பர் லீக் ராக்கெட்ஸ்ல இன்வால்வ் ஆனது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது எஸ்பெஷலி வந்து என்னன்னா பீகார்ல இன்சைட் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் நடந்ததுன்னா அந்த பீகாருக்கு உள்ளேயும் பீகாருக்கு வெளியேயும் இதை லீக் அவுட் பண்றதுலாம் மெயின் பர்சனாலிட்டி யாருன்னா இந்த சஞ்சீவ் குமார் தான். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பர்சன் மட்டும் அரஸ்டட் ட்வைஸ். ஓகேயா, நம்மளுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ஏதாவது ஒரு காரணத்துல என்ன பண்ணிடுவாங்க, வெளியே வந்துருவாங்க. ஓகே, இதுதான் பெரிய ப்ராப்ளம். ஸோ ஏற்கனவே 2 நேரம் என்னது அரெஸ்ட் ஆகி இப்ப அவங்க வெளியே தான் இருக்காங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணியாச்சு, மறுபடியும் அரெஸ்ட் ட்வைஸ். அது எதுக்கலாம்னு பாத்தீங்கன்னா
ஒன்ஸ் ஃபார் எ பிளாக் லெவல் எக்ஸாமினேஷன் இன் பீகார். பீகார்ல நடந்த பிளாக் லெவல் எக்ஸாமினேஷன்ல அரெஸ்ட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் அகைன் 2016 ஃபார் சஸ்பெக்டட் பேப்பர் லீக் இன் உத்தர்காண்ட்ஸ். ஓகே, உத்தர்காண்ட்ஸ் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்லயும் இந்த ரெண்டு லிங்க்ல இவங்க ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் ஆயிருக்காங்க. சரியா? தென் இப்போ நம்ம ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம நீட் 2024 இப்போ உள்ள இன்வெஸ்டிகேஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சஞ்சீவ் குமார் May 5th ஓகே ஏர்லி மார்னிங் இவங்களுக்கு அந்த சால்வ் கொஸ்டின் பேப்பர் PDF என்ன பண்ணிச்சு, கிடைச்சிருக்கு. இதை உடனே இவங்களோட இன்னொரு எய்ட் ஓகே உதவியாளர் யாருன்னா இவங்க கூட ஒரு ஆள் இருக்காங்க, அந்த பால்தேவ் குமார். ஓகேயா, இவங்களுக்கு கையில இந்த கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கொஸ்டின் பேப்பரை ஒரு பர்சனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 30 lakhsல இருந்து 45 lakhs வர வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அது கொடுத்துட்டு ஒரு கேங்கை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல இருந்து அவ்வளோத்தையும் மக்கப் பண்ண வச்சுட்டு ஸோ வந்து அதை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, லீக் ஆகி இன்னைக்கு நம்ம நீட்ல இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கு மூல காரணமே இந்த சஞ்சீவ் குமார் அண்ட் ஆல்சோ திஸ் பர்சன் பால்தேவ் குமார். ஓகே, ஸோ இன் ஃபியூச்சர்ல இதே மாதிரி பட்ட ப்ராப்ளம் வராமல் இருக்குன்னா இவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கணும். ஸோ இதை பார்த்து மற்றவங்க வந்து என்ன பண்ணணும், நம்ம இனிமேல் இது தப்பு பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும். இதனால எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒரு வருஷம் வந்து அந்த லைஃப் அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிருக்கு. சரியா? ஒவ்வொரு நாளும் அவங்களோட கஷ்டப்பட்டது வந்து அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது, இப்படிப்பட்ட ஒரு பர்சனால மொத்தமா அவங்களோட லைஃப் என்னது கொஸ்டின் மார்க் ஆகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் இன்னும் நம்ம நேஷன்ல நம்ம இந்தியால நடக்கவே கூடாது. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.